அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஏற்படுற மன அழுத்தம். பெண்களுக்கு எப்பப்போலாம் மன அழுத்தம் ஏற்படும்னா, எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் காலத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி பீரியடில், ஆஃப்டர் டெலிவரி, மெனோபாஸ் இந்த மாதிரி டைமில் வந்து ஏற்படும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும். கம்பல்சரி அந்த மாதிரி டைமில் மன அழுத்தம் ஏற்படும்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் ரொம்ப நல்லா ஜாலியாகவே இருப்பாங்க. இப்போ சிலருக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால மன அழுத்தம் வரும். இவங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முத்து பற்பம் கொடுக்கலாம். ஏன் முத்து பற்பம் அப்படின்னா, முத்து வந்து சந்திரனோட வந்து அம்சத்தை உடையது. சந்திரனோட அம்சத்தை உடையது வந்து நம்ம உடம்புல எதுனா மூளை தான் மெயினாக. அப்படின்னும் போது அது மூளையில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வேலை செஞ்சு நம்மளுடைய மன அழுத்தத்தை வந்து அழகாக வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஸோ அதனால் இந்த முத்து பருப்பத்தை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, முத்து பருப்பம் ஒரு மிளகளவு எடுத்து பசுநெய் வந்து ஒரு 1/4 ஸ்பூனில் கலந்து நீங்கள் பிஃபோர் போட்டு 3 வேளை எடுத்துக்கலாம். ரொம்ப டென்ஷன் அதிகமாக இருக்குதுன்னா, இல்லை டென்ஷன் கம்மியாக இருக்குதுன்னா 2 வேளை மட்டும் எடுத்துக்கலாம். இல்லை ரொம்ப லைட்டாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை மட்டும் கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதாவது மிளகளவு எடுத்து பசுநெய்யில் கலந்து சாப்பிட்லாம். முடிஞ்சால் சமையலில் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துங்க. வாரம் ஒரு முறை விளக்கெண்ணெய் வந்து நீராகாரத்தில் கலந்து குடிங்க. நல்லெண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிங்க. அதுக்கப்புறமா வந்து முடிஞ்சால் நிஷாம்லாக்கி மாத்திரை எடுத்துக்கோங்க. அமுக்ராஜ் சொன்ன மாத்திரை எடுத்துக்கோங்க. அதேமாதிரி மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹார்மோன்ஸ் வந்து கரெக்ட் ஆகும். அதே மாதிரி அந்த மன அழுத்தம் நல்லா ரெடி ஆகிடும். இந்த முத்து பருப்பத்தை பசுநெய்யில் கலந்து கம்பல்சரியாக சாப்பிட்டு பாருங்கள். அதே மாதிரி ப்ரெக்னென்சி டைம்லலாம் சாப்பிட்லாமா அப்படின்னா தாராளமாக சாப்பிட்லாம். எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. இது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது மன அழுத்தத்தோடு இருக்காங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.